வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சியோடைய இயக்கத்தில் அவரும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சிருக்கிற கேங்கர்ஸ். ஸோ நேற்று தான் கேங்கர்ஸ் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஏப்ரல் 24 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ போன வருஷம் சம்மரில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சியோடைய அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த சம்மருக்கு கேங்கர்ஸை இறக்குறாரு. கடைசியாக வடிவேல மாமன்னன் படத்தில் ஒரு சீரியஸ் கேரக்டரில் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து இந்த கேங்கர்ஸ் படத்தில் இப்போ மறுபடியும் ஒரு காமெடி ரோல் வந்து பார்க்க போறோம். மாமன்னன் முடிச்சிட்டு ஒரு மேடையில் அவரே சொல்லியிருந்தார், இந்த மாமன்னன் படம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வர கதை எல்லாமே அழுகாட்சி கதையாவே இருக்கு அப்படின்னு. அண்ட் இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இதுக்கு அடுத்து உடனே இன்னொரு சீரியஸ் ரோல் வந்து நான் எடுத்து பண்ண மாட்டேன். இப்போ மாமன்னன் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் தான் மறுபடியும் சீரியஸ் ரோல் எடுப்பேன், அடுத்து காமெடி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கேங்கர்ஸ் படத்தை அவர் சூஸ் பண்ணி நடிச்சு முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறமா சுந்தர் சி வடிவேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுந்தர் சி டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடைசியா வடிவேல் நடிச்ச படம் வந்து 2. அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ இந்த கேங்கர்ஸ் படத்தில் தான் நடிக்கிறாரு. ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஏப்ரல் 24 நமக்கு தெரிய வரும். ஸோ கேங்கர்ஸ் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வருஷம் ஆக்டர் வடிவேலுக்கு 2 ரிலீசஸ் காத்துட்டு இருக்கு. ஒன்று இந்த கேங்கர்ஸ், இன்னொன்று வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகிற மாரிசன். இப்போ தான் ரீசெண்டாக மூவி டீம் வந்து ஜூலை ரிலீஸாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாமன்னன் படத்துக்கு அப்புறமா ஃபகத் ஃபாசில் வடிவேல் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு படம் இது. ஸோ போஸ்டரில் பார்க்கும்போது 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் எக்ஸாக்டா இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஆரம்பத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும், காமெடியும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும், ஒரு டிராவலும் இருக்கும், எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு ஃபுல் சீரியஸான ஒரு ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. போக போக அடுத்தடுத்து இந்த படத்துலேருந்து அப்டேட்ஸ் வரும்போது இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த படத்தை பற்றி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை கிராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டைரக்டர் சுந்தர் சி வந்து இப்போ பயங்கர பிஸியான ஒரு டைரக்டராக மாறி இருக்காரு. இப்போ கேங்கர்ஸ் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அவர் டைரக்ட் பண்ணுறாரு. இது இல்லாமல் கலகலப்பு 3, அரண்மனை 5 இது ரெண்டுமே வந்து லைன் அப்பில் இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் விஷால் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அது உடனே நடக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரின்ஸ் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் சுந்தர் சி ஒரு படம் பண்ண போறாரு, சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போது, யார் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். சியான் விக்ரம் அடுத்து நடிக்க போற படம் டைரக்டர் மடோன் அஸ்வினுடைய இயக்கத்தில் சியான் 63. ஸோ கண்டிப்பாக மடோன் அஸ்வின் வந்து சியான் 63ல ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இல்லைனா மே மந்தில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சியான் 63 ப்ராஜெக்டோடைய டைட்டில் பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரமே ஜெயம் இதை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதா மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஆனால் கன்ஃபார்ம்டாக தெரியல. வீரமே ஜெயம் எந்த படத்தில் வருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மடோன் அஸ்வினுடைய மாவீரன் படத்தில் வரும். ஸோ அதை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதா சொல்றாங்க. வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, இது ரூமரா உண்மையா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இப்போ சியான் விக்ரமுடைய நடிப்பில் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 என்னதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னும் ஹை நம்பர்ஸை படம் ரீச் பண்ணல. இப்போ வரைக்கும் ஓவரால் இந்தியா கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 26 to 28 crores தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை நாள் கலெக்ஷனில் சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் இன்க்ரீஸாக வந்திருக்கு. சாட்டர்டே வந்து 5+ crores, சண்டே வந்து 6+ crores. ஆனால் மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தெரிஞ்சிருக்கு. மண்டே விட டியூஸ்டே வந்து ட்ராப் ஆயிருக்கு. இப்போ வெனஸ்டே என்ன ஆச்சுங்கிறது நாளைக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வைஸ் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. என்ன ஆக போகுது, எவ்வளோ ஓவராலாக கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்து இன்னொரு பெரிய படம் வருது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள இந்த படம் கலெக்ட் பண்ணாதான் உண்டு. வீரதீர சூரன் படத்துக்கு பார்ட் 1 வருமா அப்படிங்கிற கேள்விக்கு டைரக்டரும் சியானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வரும், ஆனால் இப்போதைக்கு எடுக்க மாட்டோம், கொஞ்சம் டைம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீரதீர சூரன் படத்துக்கு கூட ரிலீஸ் ஆன எம்புரான் மூவி டீமும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ட் 3 வந்து இருக்கு, பார்ட் 3 கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அடுத்த பார்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் கன்ஃபார்மாக எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து பார்ட் 2 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எடுக்காம கண்டுக்காம போன எத்தனையோ படங்கள் வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீரதீர சூரன் படத்துக்கு பார்ட் 1 வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். மேபி எம்புரானுக்கு பார்ட் 3 வரலாம், அதுவும் ஷோரா சொல்லிட முடியாது. மேபி வந்தா வரலாம். ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து, அதாவது அன்சென்சார்டு வெர்ஷனுடைய டியூரேஷனை வந்து 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து 2 hours 18 minutes, இன்னொன்று வந்து 2 hours 25 minutes, இன்னொன்று வந்து 2 hours 33 minutes. இதில் ஃபஸ்ட்டு எது கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் இது எல்லாமே வந்து அன்சென்சார்டு வெர்ஷனுடைய டியூரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்து தான் சென்சாருக்கு அனுப்பணும். ஸோ சென்சார் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் ரியல் டியூரேஷன், எக்ஸாக்ட் டியூரேஷன் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ 2 hours 18 minutes இருந்துச்சுன்னா செம கிறிஸ்பான ஒரு டியூரேஷனாக இருக்கும். 2.5 hours தாண்டாமல் இருந்தாலே
இருந்தாலே நல்லா தான் இருக்கும். பட் எவ்வளோ டியூரேஷன் இருக்க போது, சென்சார் டீட்டெயில்ஸ்லாம் சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு ஆரம்பத்தில் பிளான் பண்ண அந்த பெய்ட் பிரீமியர் ஷோஸ் கேன்சல் ஆனதுக்கான ஒரு முக்கிய ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, படத்துக்கான ஹெச்டி பிரிண்ட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பைரசியில் லீக் ஆகிட்டே வருது. இப்போ சிக்கந்தர் படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹெச்டி வந்து பைரசியில் வந்துருச்சு. அதே மாதிரி கேம் சேஞ்சர் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹாஃப் அ டேக்குள்ளேயே ஹெச்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து மார்க்கோ படம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெச்டி பிரிண்ட் வந்து இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லீக் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதுனால, அதுலேயும் குறிப்பாக பெரிய படங்களுக்கு தான் இது அதிகமாக நடக்குது, ரொம்ப வேகமாகவும் நடக்குது. ஸோ அதனால இந்த பெய்ட் பிரீமியர்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டுமே ரீசன் கிடையாது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் டீல் க்ளோஸ் ஆக போகுதுங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இப்போ அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. 121 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 55 crores வந்து பிரைசிங் சொல்றாங்க. நெகோசியேஷன் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஓடிடி ரைட்ஸ் பத்தி வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறமா தான் படத்தோடைய ஹிந்தி வெர்ஷன் வந்து ஓடிடியில் வரும் அப்படின்னுமே சொல்றாங்க. ஸோ அப்படி தான் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா அப்படி பண்ணாதான் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ நார்த்லையுமே இந்த படத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் மூவி டீம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கர்நாடகா. அப்போ தமிழில் யார் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லப்படுது. ஒன்று வந்து கோட் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் லலித் குமார் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ, அவங்க வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக்டர் நானியோடைய நடிப்பில் அடுத்து மே 1ஆம் தேதி அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து ஹிட் 3. இதுக்கு முன்னாடி வந்த ஹிட் 1 and 2 நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 2 படங்களுமே நானி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ரெண்டுமே நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக அமைஞ்சிருந்தது. 3வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய மெயின் லீட் ரோல் அவரே இப்போ ப்ளே பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஹிட் 3யும் ஒரு நல்ல த்ரில்லர் படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி இப்போ வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹிட் 3ல வந்து ஹிட் 1 and 2ல நடித்த 2 ஹீரோஸுமே இப்போ ஹிட் 3ல வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஹிட் 2லே பார்த்தீங்கன்னா ஹிட் 1 வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சீன்ஸை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எண்டில் ஹிட் 3க்கான லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. நானி வந்து ஹிட் 2 எண்டிலே வந்திருப்பாரு. அது இல்லாமல் இப்போ ஹிட் 3 எண்டில் ஹிட் 4க்கான ஒரு லீடு வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அதுவும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமராக பார்க்கப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஹிட் 4 ஹீரோ வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோ தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒன்று தமிழ்லேருந்து வரலாம், இல்லை மலையாளத்திலேருந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அங்கே தெலுங்கு மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்டர் கார்த்தி, அப்படி இல்லைனா வந்து விஜய் சேதுபதி, அப்படி இல்லைனா துல்கர் சல்மான், இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஹிட் 4 ஹீரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்த பார்ட்டுக்கு அதர் லாங்குவேஜ் ஹீரோவை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹிட் யூனிவர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஃபர்ஸ்ட் 3 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோஸ் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்ட் 4, 5லாம் வந்து அடுத்தடுத்து இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்துமே ஹீரோஸை கொண்டு வர ஒரு பிளான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.